சரி இளவரசரே, நீங்க என் கூட ஆடுவீங்களா? ஆடணுமா? அப்ப சரி, நான் அங்க இருந்து ஓடி வரேன், நீங்க இங்க இருந்து ஓடி வாங்க, சரியா? இங்க பாருங்க இளவரசரே, என்ன தள்ளி விட்டுற கூடாது, புரியுதா? கண்டிப்பா மாட்டேன். அப்ப சரி ஓடலாம். நான் வந்துட்டேன், நான் வரப்போறேன் இளவரசரே, நான் வரேன், வந்துட்டேன், வரப்போறேன், வந்துட்டேன், வரேன், வந்துட்டேன். இந்த பணிப்பெண் நம்ம ஆரியனை அபகரிச்சிட்டா. இருக்கிறது ஒரே ஒரு பையன், ஒரே வாரிசு, நம்ம இளவரசன். இவன் தான் எனக்கு எல்லாம், நம்ம சொத்து. இவன் எல்லாத்தையும் அவ பக்கம் இழுத்துட்டு போறதுக்கு பாக்குறான். ராணி அம்மாவோட அண்ணி அம்மா, இவ ஒண்ணு உங்க பையன் பின்னாடி சுத்தல, உங்க பையன் தான் இவ பின்னாடி சுத்தினா. இது சோனாக்ஷியோட குரல் ஆச்சே. பாத்தியா ஐரவதி, அக்காளும் தங்கச்சி எப்படி பண்றாங்க பாத்தியா? ஒரு திட்டத்தோட தான் இந்த அரண்மனை வந்திருக்கானுங்க. இவளுங்களை விடக்கூடாது, ரெண்டு பேரிய கொன்றேன்னு சொல்றேன். ஏன் சதாக்ஷியை நீங்க கொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் உங்களை என்ன பண்ணுவ? உன்னை நான் கொன்றுவேன். இருக்கிற பாயசத்தை விட்டுட்டு பழைய சாதத்துக்கு ஆசைப்படுற? இது புளிச்சு போன மாவுடா. இப்படி என் மூக்க அறுத்துட்டிய, போதும். என்ன விட்டு ஆளுக்கு கத்துறீங்க? பணிப்பெண் பணிப்பெண் பணிப்பெண். நான் ஒண்ணு பணிப்பெண் இல்ல, நான் ஒரு இளவரசி, சூரிய நகரத்து இளவரசி சதாக்ஷி. இவெல்லாம் இளவரசினா யார் நம்ப போறா? இவ ஒரு பேய். பேய் கூர்மையான நகத்தால உன் கழுத்தை அறுத்து உன் ரத்தத்தை குடிச்சிடுவேன். நீ இப்ப சொன்னது உண்மையா? நீங்க ரெண்டு பேரும் சூரிய நகரத்து இளவரசிகள் சோனாக்ஷி சதாக்ஷியுமா? ஆமா. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் எங்களை மகாராணியம்மா, அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தல. என்னன்னா வீரா, உனக்கும் இந்த ரெண்டு பேரை தெரியும்ல? இவங்க இளவரசிங்க தானா? ஆமாமா, இவங்க இளவரசிங்க. எதிரி நாட்டு இளவரசிகள் நம்ம நாட்டிலியா? வீரர்களே! அம்மா ஒரு நிமிஷம், இவங்க ரொம்ப அப்பாவிங்க, இவங்களால ஆபத்து எதுவும் வராது. நீங்க ரெண்டு பேரும் பணிப்பெண் விஷயத்துல இங்க என்ன பண்றீங்க? இளவரசனுக்காக வந்தோம். நான் ஆரியனை காதலிக்கிறேன். என்னோட காதல் உண்மையானது. நானும் தான். நிஷி, முதல்ல மன்னிப்பு கேளு உன் ஜிலேபி கிட்ட, அதாவது வருங்கால மருமக கிட்ட. என் ஜிலேபி, என்னோட பாயாசம், நீ என் ஜாங்கிரி. இதுதான் விஷயம்னா இதையே முதல்லயே நீ சொல்லல. நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னா, உங்களை பார்த்தா பயமா இருக்கு. இனிமே என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல. இங்க வா. நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? நாளைக்கே இவங்க ரெண்டு பேர் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். நான் ராஜா அவந்திமாலாவுக்கு தூது அனுப்புறேன். சண்டை போட்டு புடிச்சா என்ன, உறவை கொண்டாடுனா என்ன? இனி அந்த சூரியன் நகரம் எனக்கு கீழதான். பாரு, அது நல்லா பாரு. அவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. போ, நீயும் போய் ஆடு. ஆமா, கண்டிப்பா ஆட்டம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆனா நான் ஆட போறதில்ல, இவங்க எல்லாம் ஆடுவாங்க. நீ பாத்துக்கிட்டே இரு. இனி இந்த பத்ரா இவங்க மகிழ்ச்சிக்கெல்லாம் சீக்கிரமாவே முடிவு கட்ட போறா. இந்த கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பையன் வீட்டு தரப்புலயும் நான் இருப்பேன், பொண்ணு வீட்டு தரப்புலயும் இருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சூரிய நகரத்துக்கு போறேன்.
அதுவும் பையன் விட்ட ஆளா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவும் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நான் தான் பாப்பேன். எண்ணம் எல்லாம் எண்ணும் போது உந்தன் ஞாபகம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சொல்லு. அதே மண்டபத்துல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லு, பண்ணிக்கிறியா? இப்ப உனக்கு நினைவுகள்லாம் போயிடுச்சா? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே வீரா. ஆமா, ஆனா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா சடங்குகளோட தீராவோட உமாங்கோட அப்படி நடக்கல. சுவாசம் முழுதும் முந்தன் வாசம் உயிர் காதலி. எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. ஏதாவது ஒரு பதில சொல்லு. எந்த உயிர் காதலி. நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஏதாவது பதில் சொல்லு. உன் மனசுல என்ன இருக்கு, உன் விருப்பம் என்னன்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல. உனக்கு தெரியுமா சந்திரகாந்தா, இதோ இந்த அரண்மனையில இருக்கிற எல்லா பொருட்களும் நான் உன் பின்னாடி அலையறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஏன்னா நீ அப்படி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற. ஆமா, எப்பவாச்சும் நீயா என்ன தேடி வர முயற்சி பண்ணிருக்கியா? எப்போவாது ஆசையா பேசிருக்கியா? சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோசிப்போம். யோசிக்க என்ன இருக்கு? ஆமான்னு சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம். மாட்டேன். மாட்டியா? ஆமா, அதாவது யோசிக்கலாம். யோசிக்கிறதெல்லாம் இல்ல, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்ல. உனக்கு தெரியுமா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னா, நான் எங்க பார்த்தாலும் அங்க எனக்கு நீ மட்டும்தான் தெரியற. எவ்வளவு காதலிக்கிறேன்னா, உனக்கு ஏதாவது சின்ன அடிபட்டா கூட எனக்கு தான் வலிக்குது. அவ்வளோ ஏன், நீ இருந்தாதான் நானும் இருப்பேன். நீ இல்லைன்னா நானும் இல்லை. அப்புறம் அதே மாதிரி நீயும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆமா, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. இன்னைக்கு நான் நீ சொல்லி கேட்கணும், உன் வாயால சொல்லி கேட்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். சொல்ல, நீ என்ன காதலிக்கிறேன். இல்லைன்னா நான் செத்துடுவேன். உயிர் காதலி. சுவாசம் முழுதும் முந்தன் வசம் உயிர் காதலி. எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? அதெல்லாம் இல்ல. இருக்கு, அத நான் பாத்திருக்கனே. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ பதட்டப்படுறத நான் பாத்திருக்கனே. அப்படியே துடிச்சு போயிடுற. மருந்தும் நீயே தர. அக்கறை எல்லாம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாம் இருக்கு. நமக்குள்ள என்னமோ இருக்கு. நீதான் அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிற. இல்ல. என்ன இல்ல? அக்கறை இல்ல. அக்கறை இல்லைன்னா அப்புறம் என்ன? காதல். உன்னை நான் காதலிக்கிறேன். என்ன சொன்ன? என்னது? காதலா? சந்திரகாந்தா, தள்ளிப்போ. வீரா,
சந்திரகாந்தா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பின்னாடி போ.